நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இதை ஜுவாலஜியில் கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். ஜுவாலஜியில் கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். ரைட்டா? என்ன கண்டினியூட்டி அப்படின்னா பைரேடியல் சிமெட்ரி. அப்போ ரேடியல் என்னது? சமச்சீர்னா இருபாகம். ரைட்டா? சமமாக இருக்கணும். ரைட்டா? அதான். அப்போ பைரேடியல் என்னது? பைன்னு இரண்டு இருபக்க சமச்சீர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? பைரேடியல்னா இருபக்க சமச்சீர். ரைட்டா? பைரேடியல் சமச்சீர்னு என்ன சொல்லுவாங்க? பைரேடியல் சிமெட்ரி என்னது? இருபக்க சமச்சீர். அப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். ஸ்பேர் பார்ட்ஸ். ரைட்டா? சமமாக இருக்கணும். அந்த மாதிரி மிருகங்களை பார்க்கலாம். ரைட்டா? அப்போ பைரேடியல் சிமெட்ரி இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ரேடியல் அண்ட் பைரேடியல் சிமெட்ரி அசின் எதில் பார்க்குறோம்னு சொன்னால், அதாவது செட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்றதில் இருக்கிறதுன்னு சொல்கிறான். அதாவது ஜெலிஃபிஷ்களில், அதாவது செட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் ஜெலிஃபிஷ்கள்னு சொல்கிறான். ரைட்டா? இதில் இந்த சிமெட்ரி இருக்குது, பைரேடியல் சிமெட்ரி இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ இருபக்க சமச்சீரானது பைரேடியல் சிமெட்ரி இருக்கிறது. ஏ காம்பினேஷன் ஆஃப் காம்பினேஷனாக இரண்டு பக்கங்கள். ரைட்டா? பையின இரண்டு, ரேடியல்னா என்னது? அதாவது இரண்டை இணைக்கக்கூடியது, இரு சமச்சீர்களை. ரைட்டா? ரெண்டுமே சமமாக இருக்கணும். இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு சமமாக இருக்குன்னா அது ரெண்டையும் இணைக்கிறது தான். ரைட்டா? அதை தான் சொல்கிறான். பைரேடியல்னா இருபக்க சமச்சீர்னு சொல்லுவாங்க. எவ்வாறாக இருக்குது? காம்பினேஷன் ஆஃப் ரேடியல். அப்போ ரெண்டு ரேடியலை இணைக்கிறது தான் பைரேடியல் சிமெட்ரி என்று சொல்லப்படுகிறது. அண்டு பைலேட்ரல் சிமெட்ரி இஸ் சீன் இன், இந்த மாதிரி பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறது வந்து எதில் காணப்படுகிறது என்றால் ஜெல்லிஃபிஷ்களில் காணப்படுகிறது. அதாவது டெனாஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதை டெனாஃபோர்ஸ் என்ற இது ஜெல்லிஃபிஷ் இனங்களில் இந்த மாதிரி பைனாமியல் சிமெட்ரி காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். அதாவது பைனாமியல் சிமெட்ரி அண்டு பைலேட்ரல் சிமெட்ரி ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? ரெண்டுமே அதாவது பைரேடியல் சிமெட்ரின்னு சொன்னால் பைலேட்ரல் சிமெட்ரின்னு அர்த்தம். பைலேட்ரல்னா இருபக்கா, அதாவது பைரேடியல்னா இரு பக்கம் தான். இது ரெண்டுமே ஒரே வேர்டு தான். ரைட்டா? இது எதில் காணப்படுகிறது? டெனோஃபோர்ஸ் என்ற ஒரு மிருகத்தில் காணப்படுகிறது. அதாவது ஜெலிஃபிஷ்களில் காணப்படுகிறது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு தேர் ஆர் ஒன்லி 2 பிளேன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. அப்போ அதாவது இங்கே என்ன இருக்கிறது? இருக்கிறது ஒன்லி 2 பிளேன்ஸ் அண்ட் இரண்டு சமதளங்கள் தான் இருக்கிறது. ரைட்டா? இரண்டு பிளேன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. பிளேனா சமதளங்கள். அப்போ என்னது? சிமெட்ரி சமச்சீரின் சமதளங்கள் இரண்டு தான் இருக்கிறது. ரைட்டா? இரண்டு சமச்சீர் தளங்கள் தான் இருக்கிறது. பிளேன்னா தளங்கள்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ தளங்கள்னு என்னது அப்படின்னா, தளம்ன்றது இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஒரு ஆட்டுக்கறியை ரெண்டாக வெட்டுறோம் இல்லையா? 2 பீஸ், அதான் தளங்கள்னு சொல்கிறான். அதாவது ரெண்டு தளங்கள் இருக்கிறது. 2 பிளேன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. சமச்சீரானது ஒன்று. இப்போ ரெண்டாக ஆஃபாக போட்டேன்னா இந்த சைடில் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கோ அந்த சைட்லேயே அதே ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கணும். ரைட்டா? அதுதான் சொல்லலாம். தேர் ஆர் ஒன்லி இருக்கிறது என்னது? 2 பிளேன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. அப்போ இரண்டு தளங்கள். சமச்சீரில் வந்து இரண்டு தளங்கள் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன்ல, அதாவது சமச்சீர்னு சொன்னால் ஒரே மாதிரியாக இருக்கணும். ரைட்டா? இப்போ சில மிருகங்கள் அதுக்கு குறுக்கால வெட்டிட்டிங்கன்னா அது ரெண்டு சைடு ஒரே மாதிரியான, இங்கிட்டு ஒரு சாமான் இருக்கும், இங்கிட்டு காட்டு இருந்தால் அங்கிட்டு காட்டு இருக்கும், இங்கிட்டு என்னென்ன இருக்கோ அங்கிட்டு அந்த சைட்லேயே அதெல்லாம் இருக்கும். அதுதான் சொல்கிறான். 2 பிளேன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறது. ஒன் த்ரூ த லாஞ்சிடியூடினல் சாகிட்டல் ஆக்சிஸ் அண்ட் த அதர் த்ரூ த லாஞ்சிடியூடினல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அப்போ இது ரெண்டு இருக்கிறது. ஒன்று எப்படி இருக்குன்னா, லாஞ்சிடியூட்னா நீள் வாக்கம். லாஞ்சிடியூட்னா நீள் தானே, லேட்டிடியூட்னா குறுக்கால. ரைட்டா? லாஞ்சிடியூட்னா நீள்வட்டமாக நீண்டு, அதாவது நட்டுக்குத்தல கோடு போடுறது. அது ஒன்று வந்து எப்படி இருக்குன்னா, ஒன் த்ரூ த லாஞ்சிடியூடினல் அண்டு சாகிட்டல் ஆக்சிஸ் அப்படின்ட்டான். ஒன்று வந்து எப்படி இருக்கிறது? நீள் மற்றும் மைய அச்சு வழியாக செல்கிறது. அப்போ சாகிட்டல்ன்றது மைய அச்சுன்னு அர்த்தம். மைய அச்சுன்னா இப்போ நீள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ நான் நிற்கிறேன், அப்போ எனக்கு காலிலேருந்து தலை வரைக்கும் நீ ஒரு கோடை போடுற, அதான் நீளான கோடு. ரைட்டா? அப்போ சாகிட்டல் அப்படின்னு சொன்னால் நடுக்குத்தலா, அதாவது எனக்கு சென்டரில் ஒரு கோடு போடுறதுக்கு பேர் தான் சாகிட்டல்னு சொல்லுவாங்க, மைய அச்சு. ரைட்டா? என் உடம்புல நான் நிற்கிறேன்னு சொன்னால் ஒரு மிருகத்தை நிப்பாட்டி வச்சு அதுக்கு நட்டுக்குத்தலை ஒரு கோடு போடுறேன். நட்டுக்குத்தலான கோடு பேருனது, அந்த நட்டுக்குத்தலை கோடு போடுறதுக்கு பேருனது உயரமாக அது ரெண்டு பாதியாக வெட்டணும். அப்படி மண்டையிலேருந்து நேராக மண்டையை பாதியாக வெட்டி கொண்டு வரணும். இந்த கை கால் ஒரு பக்கமும் இந்த கை கால் ஒரு பக்கம் நடுக்குத்தலை வெட்டணும்.
அப்படின்னா லாஞ்சிடியூட் தானே, லாஞ்சிடியூட் நீள்வட்ட நீளமாக மேலேருந்து தானே போடுற, அதை தான் சொல்கிறான். அதாவது லாஞ்சிடியூட்னல் அண்டு சாகிட்டல் ஆச்சு. சாகிட்டல்னால் மை அச்சு சென்ட்ரலாக போட்டு ஒரு 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 பாகமாக பிரிக்கிறது, அது ஒன்று. இன்னொன்று அண்ட் அதர் இன்னொன்று எப்படி போகுது துருத லாஞ்சிடியூட்னல் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். டிரான்ஸ்வர்ஸ் இது நீளமாக தான் இருக்கும், ஆனால் குறுக்கு வெட்டாலாக இருக்கும். கோடி நீளாக இருக்கும். என் உடம்பு 2 வெட்டாக வெட்டுறது எப்படின்னா இடுப்புக்கு மேல் பகுதி ஒரு பகுதியாகவும் இடுப்பு கீழே ஒரு பகுதியாகும். ரைட்டா, இதுதான் டிரான்ஸ்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்வர்ஸ் லாஞ்சிடியூடினல் நீளமாக வைத்துக்கொண்டு குறுக்கால வெட்டுவது. ரைட்டா, அதான் சொல்லுவாங்க. இது இது என்ன சொல்லுவாங்க, லாஞ்சிடியூடினல் சாகிட்டல்னால் மையாச்சுன்னு அர்த்தம். நேராக ஒரு போட்டு சென்டரில் வெட்டுறது. ரைட்டா, அப்போ லாஞ்சிடியூடினல் அண்டு சாகிட்டல் ஆக்சிஸ் அப்படின்னா நீள் மையாச்சு. அண்டு ரெண்டாவது என்ன சொல்கிறா, அந்த அதர் எப்படி இருக்குன்னா லாஞ்சிடியூடினல் அண்டு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். லாஞ்சிடியூட்லன்னா நீள் மற்றும் குறுக்கால வெட்டுறது. ரைட்டா, குறுக்கால வெட்டி 2 பாகமாக்குறது. ரைட்டா, இதை இந்த மிருகங்களில் இருக்கிறது. இந்த மாதிரி வெட்டிட்டேன்னா 2 பாகமாக இருக்கும். நீளமாக நல்ல ஒரு நீள்வட்ட மண்டையிலேருந்து ஒரு 2 வெட்டினேன்னா குறுக்கால அதை மையச்சு அப்படி 2 பாகமும் தனித்தனியாக இருக்கும். 2மே சரியாக இருக்கும். இல்லை அப்போ நீளமாக எடுத்துக்கிட்டு மையாச்சு இப்போ உடம்பு இடுப்புக்கு கீழே ஒன்றாவும் இடுப்புக்கு மேலேயும் ஒன்றாவும் எடுக்கிறது. இதுதான் இது என்ன சொல்லுவாங்க, டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். லாஞ்சிடியூட்னல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அதேமாதிரி லாஞ்சிடியூட்னல் அண்ட் சாகிட்டல்ன்றது மண்டையிலேருந்து நேராக வெட்டி 2 கால் 2 கை தனித்தனியாக எடுக்கிறது. அப்போ 2 சைடு ஒரே மாதிரியாக இருக்கும். அதுதான் சொல்லுவான். இந்த மாதிரி இன்னி அந்த மிருகங்களை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும் 2 சைடும். ரைட்டா, அது காம்ப் ஜெல்லிஃபிஷ் அதே மாதிரி தான் இருக்கும். அது போக இன்னொன்று என்ன சொல்கிறான், அதாவது புளூரோ பிராச்சியா அப்படின்றான். புளூரோ பிராச்சியான்றது அது இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா, இந்த 2 மிருகங்கள் நீ படத்தில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பைலேட்ரல் சிமெட்ரி செக்ஷன். பைலேட்டர்னால் இருபக்க சமச்சீர் பகுதியானது எவ்வாறாக இருக்குதுன்னு பார்ப்போம். Animals which have 2 similar halves on either side of the central plane show bilateral symmetry அப்படின்றான். அப்போ மிருகங்களானது which have அது இருக்கிறது என்ன இருக்கிறது 2 similar halves. அப்போ 2 சிமிலர்னு சொன்னது ஒரே மாதிரியான காவாசி பகுதியில் வைத்திருக்கிறது. 2 சைடு சிமிலர் என்னது, நீ நடுவில் வெட்டிட்டேன்னா இந்த சைடு என்னென்ன இருக்கோ அதே இது அந்த சைடில் இருக்கணும். ரைட்டா, அதே சாமான்கள் அங்கிட்டு இருக்கணும். அதான் சொல்கிறான். அனிமல்ஸ் மிருகங்கள் விச் ஹேவ் வைத்திருக்கிறது 2 சிமிலர் ஹால்ஸ் ஆன் எய்தர் சைடு. 2 பக்கமும் வைத்திருக்கிறது ஒரே மாதிரியான பாதி பகுதியில் வைத்திருக்கிறது. ஆஃப் த சென்ட்ரல் பிளேன் மத்திய தளத்திலிருந்து அந்த மத்திய தளத்திலிருந்து இடப்புறமாக என்னென்ன இருக்கிறதோ அதுதான் வலப்புறமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். ரைட்டா, இடப்புறத்தில் என்னென்ன சாமான் இருக்கோ அதை வலப்புறத்தில் ஒன்று. அப்போ 2மே ஒரே உயிரினம் தான், ஆனால் ரெண்டுலேயுமே 2 இருக்கும். இங்கிட்ட ஒரு இருதயம் அங்கிட்ட ஒரு இருதயம், இங்கிட்ட ஒரு லிவர் அங்கிட்ட ஒரு லிவர், அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறான். ரைட்டா, 2 சிமிலர் ஹால்ஸ் ஆன் எய்தர் சைடு ஆஃப் த சென்ட்ரல் பிளேன். அப்போ சென்ட்ரல் பிளேனுக்கு 2 பக்கமும் ஒரே மாதிரியான வடிவமைப்பை கொண்டு இருக்கிறது. அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, பைலேட்ரல் சிமெட்ரி. அது என்ன காண்பிக்கிறது, இருபக்க சமச்சீரை காண்பிக்கிறது. ரைட்டா, it is an advantage type of symmetry in ட்ரைப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னா இது ஒரு அட்வான்டேஜஸ் டைப் அப்படின்னு சொல்கிறான். இது எதுக்கு ட்ரைப்ளோபிளாஸ்டிக்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, எக்டோடார் மெண்டோடார் மீசோடார் 3 இருக்கணும். ரைட்டா, இந்த மாதிரி மிருகங்களில் இது ஒரு அட்வான்டேஜ் பயனுள்ளதாக இருக்கிறது, பயனுள்ள ஒரு சமச்சீராக இருக்கிறது. ரைட்டா, இட் இஸ் என்ன இது இருக்கிறது அட்வான்டேஜ் டைப். அட்வான்டேஜ் என்னது, பயனுள்ள ஒரு பிரிவாக இருக்கிறது. எதற்கு, ஆஃப் சிமெட்ரின்னு சமச்சீரில் என்ன சமச்சீரில் எந்த மிருகத்தில்னு சொல்லி கேட்டீங்கன்னா ட்ரைப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் இந்த 3ஐயுமே கொண்டிருக்கணும். எக்டோடார் அண்ட் மீசோடார் இருக்கணும். அதுதான் ட்ரைப்ளோபிளாஸ்டிக் மிருகத்தில் இது ஒரு முக்கியமான பயனுள்ள ஒரு சமச்சீர் பிரிவாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். ரைட்டா, அப்போ இந்த கமா போட்டு விச் ஹெல்ப்ஸ் இன் சீக்கிங் ஃபுட். இது உதவி செய்கிறது. எதற்கு, சீக்கிங் ஃபுட்டுன்னா சீக்கிரம் தேடுவதற்கு, எதை கண்டறிவதற்கு. இந்த மாதிரி ட்ரைப்ளோபிளாஸ்டிக்கில் ஒரே மாதிரியான சிமெட்ரி இருக்கிறதுனால இது என்ன செய்கிறதுனா விச் ஹெல்ப்ஸ் அது உதவி செய்கிறது டு சீக்கிங் ஃபுட்ஸ். சீக்கிரம் உணவை தேடுவதற்கு உதவி செய்கிறது. அண்டு லொக்கேட்டிங் மேட்ஸ் என்னது, அதனோட
மேட்ஸ் என்னது குழந்தை பிறக்கிறதுக்கு ஆண் பெண் சொல்கிறோம் இல்லையா, அதான் சொல்கிறோம். அதாவது அதை தேடுவதற்கு ரைட்டா, துணையை தேடுவதற்கு. மேட்ஸ் என்னது தனக்கு துணையாக ஒரு பெண் இனத்தை தேடுவதற்கு ரைட்டா, அதை லொக்கேட்டிங் மேட்ஸ் அதை கண்டறிவதற்கு உதவி செய்கிறது. அண்டு மேலும் எஸ்கேப்பிங் ஃப்ரம் பிரிடேட்டர்ஸ் என்னது வேட்டையாடுபவர்களிலிருந்தும் தப்பிப்பதற்கு இந்த மாதிரி இது உதவி செய்கிறது. சிமெட்ரியாக இருக்கிறதுனால இது உதவி செய்கிறதுன்னு சொல்கிறான். ஃப்ரம் மோர் எஃபிஷியன்ட்லினா ரொம்ப அதிக ஒரு திறம்பட வேலை செய்கிறது ரைட்டா. இந்த மாதிரி சிமெட்ரியாக இருக்கிறது இந்த 3 விஷயத்துக்கும் திறம்பட வேலை செய்கிறது ரைட்டுன்னு சொல்கிறேன். இது உணவை தேடுவதற்கு லொக்கேட்டிங் மேட்ஸ் என்னது துணையை கண்டறிவதற்கு, அண்டு எஸ்கேப்பிங் ஃப்ரம் ப்ரீடேட்டர்ஸ். எஸ்கேப்பிங் என்னது தப்பிப்பதற்கு, எங்கேருந்து ஃப்ரம் ப்ரீடேட்டர்ஸ் என்னது வேட்டையாடுபவர்கள் இருந்து தப்பிப்பதற்கு. இதை கொள்றதுக்கு யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு தப்பிச்சிடும், அதுக்கு இது உதவி செய்கிறது ரைட்டா. நெக்ஸ்ட் அனிமல்ஸ் தேட் ஹேவ் டோர்சல் அண்ட் வென்ட்ரல் சைட்ஸ் அப்படின்றான். அப்போ மிருகங்கள் தேட் ஹேவ் டோர்சல் என்னது முதுகுப்புறம், வென்ட்ரல் என்னது வயிற்று பக்கம். அதாவது மிருகங்களானது தேட் வைத்திருக்கிறது, ஹேவ்னு வைத்திருக்கிறது டோர்சல் முதுகுப்புறத்தை மற்றும் வென்ட்ரல் சைட்ஸ்னால் வயிற்று பகுதி, முதுகுப்புறம் மற்றும் வயிற்று பகுதியை வைத்திருக்கக்கூடிய மிருகங்கள் அதுக்கடுத்து ஆன்டீரியர் அண்டு போஸ்டீரியர் எண்ட்ஸ். ஆன்டீரியர் என்னது முன்பகுதி, நம்ம மண்டை பகுதி தான் முன்பகுதி. பின்பகுதி என்னது போஸ்டீரியர் சைட்ஸ், நம்ம அந்த வெளிக்கு போகிறோம்ல அதான் போஸ்டீரியர் சைட்ஸ். அப்போ முன் மற்றும் பின்பகுதி முனைகளை வைத்திருக்கிறது. ஃபஸ்ட் என்ன சொல்கிறான், அனிமல்ஸ் மிருகங்கள் தேட் ஹேவ் வைத்திருக்கிறது எதை டோர்சல் அண்ட் வென்ட்ரல் சைட். டோர்சல் என்னது முதுகுப்புறம் மற்றும் வயிற்றுப்புற பகுதியிலே வைத்திருக்கிறது. இரண்டாவதாக முன் மற்றும் பின் பகுதிகளை வைத்திருக்கிறது ரைட்டா. ஆன்டீரியர் அண்டு போஸ்டீரியர் எண்ட்ஸ், முன்பகுதி முனைகள் அண்டு பின்பகுதி முனைகள். அப்போ முன்பகுதி நம்ம தலை தான் முன்பகுதி முனைகள். போஸ்டீரியர் எண்ட்ஸ்ன்னு நம்ம அந்த குட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் போஸ்டீரியர் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரைட்டா. இதில் வைத்திருக்கிறது. அது போகாமல் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்ஸ், ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்னா வலது கை இடது கை தான், வலது பக்கம் மற்றும் இடது பக்கம் வைத்திருக்கிறது. இந்த மாதிரி வச்சிருந்துச்சுன்னு சொன்னால் அது பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அப்படின்ட்டான். இவைகளை என்ன சொல்லுவாங்கன்னா, இதை நம்ம என்ன இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் மிருகங்கள் இவைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் என்று அழைக்கப்படுகிறது. இது இருபக்க சமச்சீர் என்று சொல்லப்படுகிறது ரைட்டா. நெக்ஸ்ட்டு அண்ட் எக்ஸிபிட், அது எக்ஸிபிட் என்னது வெளிப்படுத்துகிறது. எதை வெளிப்படுத்துகிறது, சேப்பாலிசேஷன் என்னது, சேப்பாலிசேஷன்னா ஒன்றுமே கிடையாது. என்ன சொன்னால் நம்ம பிரெயின் இருக்குல்ல, நம்ம மண்டைக்குள்ள, அதாவது நம்மளோட சென்சரி ஆர்கன் உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் அதைத்தான் சேப்பாலிசேஷன் சொல்லுவாங்க. சேப்பாலிசேஷன் அது மண்டை பகுதி ரைட்டா. செப்பாலிசேஷன் என்னது நம்ம மண்டை பகுதி தான் செப்பாலிசேஷன் சொல்லுவான். அண்ட் எக்ஸிபிட்னா வெளிப்படுத்துகிறது. எதை சேப்பாலிசேஷன் மண்டை பகுதியை வெளிப்படுத்துகிறது. அதில் அந்த மண்டை பகுதியில் என்ன இருக்குது, in which the sensory and brain structures are concentrated at the anterior end of the animals. அப்புறம் அந்த மண்டை பகுதியில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, in which அதில் சென்சரின்னு சொன்னால் என்னது, அதாவது நம்மளோட உணர்வு இருக்கு இல்லையா, உணர்வு மற்றும் பிரெயின்னா மூளை அமைப்புகள் அதற்கு அந்த மண்டை பகுதிக்குள்ளே இருக்கிறது ரைட்டா. சென்சரினா உணர்வு மற்றும் மூளை பகுதிகள் அந்த பிரெயின் அந்த மூளை பகுதியில் அந்த மண்டையில் இருக்குதுன்னு சொல்கிறோம். இருக்கிறது. கான்சன்ட்ரேட்னா அமைக்கப்பட்டுள்ளது. எது, சென்சரி மற்றும் பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த இரண்டும் அமைக்கப்பட்டுள்ளது. சென்சரி என்னது, உணர்தல் மற்றும் பிரெயின் மூளை அமைப்புகள் இதில் அமைக்கப்பட்டுள்ளது. கான்சன்ட்ரேட்டர்னா அந்த அமைப்பானது அமைக்கப்பட்டுள்ளது. எங்கே, அடுத்த ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த அனிமல். ஆன்டீரியர்னா முன்பக்கம் ரைட்டா. முன்பக்கம் தானே அது, நம்ம மனுஷனுக்கு முன்பக்கம் மண்டை தானே, அதை முன்பக்கம் முனையில் ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த அனிமல், அந்த மிருகத்தின் முன்பக்க முனையில் இவைகள் அமைக்கப்பட்டுள்ளது ரைட்டா. நெக்ஸ்ட்டு கோலம் செக்ஷனை பற்றி பார்ப்போமா. The presence of body cavity அல்லது கோலம் is important in classifying animals. அப்படின்னா the presence அப்படின்னா இருக்கிறது, பாடி கேவிட்டி உடல் குழி. பாடின்னு என்னது, உடம்பு. கேவிட்டினா உள்ள குழி இருக்கும், நம்ம ஒவ்வொரு உடம்புலையும் குழி இருக்கும் உள்ள. அப்போ the presence of body cavity அப்படின்னா ப்ரெசன்ஸ்ன்னு இருக்கிறது. எது, பாடி கேவிட்டி உடம்புக்குள்ள ஒரு குழி இருக்கிறது. அல்லது கோலம்னாலும் குழி தான்.
இவன் பாடி கேவிட்டினால கோலம்னால் ரெண்டு ஒன்று தான். அது அப்புறம் இந்த ரெண்டு, அதாவது த ப்ரெசன்ஸ் ஆஃப் பாடி கேவிட்டி அப்படின்னா உடல் குழின்னு அர்த்தம். அல்லது கோலம்னால குழி தான். இது இருக்கிறது வந்து இஸ் இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம் வாய்ந்ததாக. இது வந்து உடல் குழி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இஸ் இம்பார்ட்டன்ட்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதில் இன் கிளாசிஃபையிங் அனிமல்ஸ், கிளாசிஃபையிங் என்னது, மிருகங்களை வகைப்படுத்துவதில் இந்த மாதிரி உடற்குழி வந்து அவசியமானதாக இருக்கிறது என்று சொல்கிறான். ரைட்டா? மோஸ்ட் அனிமல்ஸ் பொசஸ் எ பாடி கேவிட்டி. அப்போ அதிகமான மிருகங்கள் வந்து உடல் குழியை வைத்திருக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. மோஸ்ட் அனிமல்ஸ்னால் அதிகமான மிருகங்கள். பொசஸ்னால் வைத்திருக்கிறது. எதை வைத்திருக்கிறது? ஏன் பாடி கேவிட்டி, உடல் குழியை வைத்திருக்கிறது. அந்த உடல் குழியானது அந்த மிருகத்துக்கு எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? பட்வீன் த பாடி வால் அண்ட் த அலைன்மெண்ட்ரி கேனால். பட்வீன் த பாடி வால் அப்படின்னு என்னது, அந்த உடற்குழியானது எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் சுவர். பாடி வால்னா உடல் சுவர். இப்போ நம்ம உடல் சுவர் இருக்கு இல்லையா, உடல் சுவருக்கும் மற்றும் உணவு குழாய், அது அலிமெண்ட்ரி கேனல் என்னது, கேனல்னா குழாய். அலிமெண்ட்ரி என்னது, அலிமெண்ட்ரினா உணவு. இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்ற உணவு போது இல்லையா, அந்த குழாய் வழியை உள்ள அதுக்கும் நம்மளோட வெளிப்புற தோலுக்கும் நடுவில் தான் அந்த உடற்குழி அமைந்திருக்குன்னு சொல்கிறோம். அது உண்மை தானே? நான் இப்போ சாப்பிட்றேன், என்ன போகுது, என் உடல் குழியில் போகுது. அதுதான் அலிமெண்ட்ரி கேனல்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கும் இப்போ என் சதை இருக்குது, மேலே தோல், அதுக்கு நடுவில் இருக்கிறது உணவு இந்த பாடி கேவிட்டின்னு சொல்கிறோம். அந்த பாடி கேவிட்டி எங்கே இருக்கிறது? பட்வீன் த பாடி வால் அண்ட் த அலைன்மெண்ட்ரி கேனல். அலைன்மெண்ட்ரினா உணவு குழாய். உணவு குழாய்க்கும் வெளிப்புற உடல் சுவருக்கும் மத்தியில் இருக்கிறது. அண்டு மேலும் இஸ் லைன்டு வித் மேசோடார்ம். அப்போ இது மேசோடார்ம் இருக்குல்ல, நைட்டில் எக்டோடார்ம் எண்டோடார்ம், நடுவில் மேசோடார்ம் இருக்குல்ல, மேசோடார்மால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. லைன்டுனா வரிசைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா மேசோடார்ம்கள் தான் இந்த உணவு குழாயை அமைக்கப்பட்டுள்ளது. மேசோடார்மால் தான் இந்த உணவு குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறான். அண்ட் இஸ் லைண்டுனா வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. யாரால? மேசோடார்ம் வித் மேசோடார்ம்களால் இவைகள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. ரைட்டா? அப்போ அனிமல்ஸ் விச் டோன்ட் பொசஸ் எ பாடி கேவிட்டி ஆர் கால்டு கோலாமேட்ஸ். அது அகோலாமேட்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். ரைட்டா? அனிமல் மிருகங்கள் விச் டோன்ட் பொசஸ், அதுக்கிட்ட வந்து இல்லை. டோன்ட் பொசஸ்ன்னு இல்லை, பொசஸ்னா இருக்கிறது, டோன்ட் பொசஸ்ன்னு இல்லை. அப்போ மிருகங்கள்கிட்ட இல்லை என்றால், எது இல்லை என்றால் எ பாடி கேவிட்டி, உணவு குழாய் இல்லை என்றால், உணவு குழிகள், குழாய் இல்லை, அதாவது பாடி கேவிட்டி உடல் குழிகள். ரைட்டா? உடல் குழிகள், உடல் குழியாக இருக்கும், அங்கங்கே திரவம் நிரம்பி இருக்கும். போதுமா? அப்போ அந்த உடல் குழி இல்லை என்றால் அந்த மிருகங்களுக்கு பேர் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அகோலோமேட் என்று அழைக்கப்படுகிறது. அனிமல்ஸ் விச் டோன்ட் பொசஸ் அப்படின்னா மிருகங்கள்கிட்ட இல்லை என்றால் எது? ஏன் பாடி கேவிட்டி, அதாவது உடல் குழி இல்லை என்றால் அந்த மிருகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆர் கால்டு அகிலோமேட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. Since there is no body cavity in these animals, their body is solid அப்படின்றான். அப்போ இந்த மாதிரி பாடி கேவிட்டி இல்லை அந்த மாதிரி மிருகங்கள்கிட்டன்னு சொன்னால் அதனோட உடம்பு வந்து திடப்பொருளாக இருக்கிறது. சின்ஸ் ஏனென்றால் there is no body cavity, அங்கே எந்த மாதிரி உடல் குழி இல்லை என்றால் in these animals, இந்த மிருகங்களில் வந்து உடல் குழி இல்லை என்றால் their body, அதனோட உடம்பானது is solid திடப்பொருளாக இருக்கிறது. வித்தவுட் பெரிவிசரியல் கேவிட்டி அப்படின்றான். திஸ் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ஆர்கானிசம் அப்படின்றான். அப்போ இந்த மாதிரி தேர் இஸ் நோ பாடி கேவிட்டி, இந்த மாதிரி பாடி கேவிட்டி வந்து உடலில் இல்லை, உடல் குழி இல்லைன்னு சொன்னால் அந்த மிருகங்கள் எவ்வாறாக அந்த மிருகங்களோட பாடி எப்படி இருக்கும்? சாலிட் மாதிரி இருக்கும் அப்படின்றான். ரைட்டா? அந்த உடல் திடமானதாக இருக்கும். அண்டு அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னு சொன்னால் சாலிட் வித்தவுட் பெரிவிசீரியல். அப்போ பெரிவிசீரியல் என்னது? அதே சேமு தான். என்னது? உள் உறுப்புகள்னு அர்த்தம். பெரிவிசீரியல் என்னது? உள் உறுப்புகள் அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோங்க. கேவிட்டினா குழி, உள் உறுப்பு குழி இல்லை என்றால் வித்தவுட் பெரிவிசீரியல் என்னது? உள் உறுப்பு குழிகள். ரைட்டா? இது உடல் குழின்னு அர்த்தம். பெரிவிசீரியல் என்னது? இது உடற்குழி தான். கேவிட்டினா குழி. ரைட்டா? பெரிவிசீரியல் வித்தவுட் பெரிவிசீரியல் கேவிட்டி அப்படின்னா உடற்குழி இல்லாததால் திஸ் ரிஸ்ட்ரிக்ஸ், இது தடையை ஏற்படுத்துகிறது. ரிஸ்ட்ரிக்ஸ்னா தடையை உண்டாக்குகிறது. திஸ் ரிஸ்ட்ரிக்ட்னது தடுக்கிறது. எதை தடுக்கிறது? ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னா ஃப்ரீ மூவ்மெண்ட்னா அதாவது சுயமாக நகர்தல்,
அதனோட உறுப்புகள் சுயமாக நகர்வதை இது தடுக்கிறது. ரைட்டா? இந்த மாதிரி பெரிவிசீரியல் கேவிட்டி, பெரிவிசீரியல்னா அதே தான், உடல் குழி தான். இதுவும் பெரிவிசீரியல்னா உடல் குழி தான். ரைட்டா? உடல் குழி இல்லாமல் இருக்கிறது என்ன செய்கிறது? ரிஸ்ட்ரிக்ட் தடுக்கிறது. எதை தடுக்கிறது? ஃப்ரீ மூமெண்ட்னா உடல் உறுப்புகள் தன்னிச்சையாக நகர்வதை தடுக்கிறது. ரைட்டா? திடப்பொருளாக இருக்கிறது, அதனால் நகழ்வதை உறுப்புகள் நகர்ந்து போகிறதை தடுக்கிறதுன்னு சொல்கிறான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, இன் சம் அனிமல்ஸ், சில மிருகங்களில், ரைட்டா, த பாடி கேவிட்டி இஸ் நாட் ஃபுல்லி லைன்டு பை த மேசோடாமல் எபித்தீலியம் அப்படின்னா. சில மிருகங்களில் வந்து இந்த பாடி கேவிட்டி எதால் வந்து லைனப் ஆகிருக்கும், மேசோடாமல் லைனப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, இப்போ படிச்சுட்டு தான் படித்தோம். மிசோடாமால் தான் லைனப் ஆகிருக்கும், வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். ரைட்டா? இதே பாடி கேவிட்டி. ஆனால் சில மிருகங்களில் வந்து பாடி கேவிட்டி மிசோடாமில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்காதுன்னு சொல்கிறான். இன் சம் அனிமல்ஸ்னால் சில மிருகங்களில் த பாடி கேவிட்டியானது உடல் குழியானது இஸ் நாட் ஃபுல்லி லைன்டு, அது முழுவதுமாக வரிசைப்படுத்தப்படவில்லை. யாரால்? பை த மீசோடாமல் எபித்தீலியத்தால் இவைகள் பாடி கேவிட்டி உடல் குழிகள் வரிசைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. ஆனால் இந்த மீசோடாம் இஸ் ஃபார்ம்டு, மீசோடாம் வந்து இருக்கிறது. ஆனால் உடல் குழியில் வந்து மீசோடாம் தான் மீசோடாமால் தான் அந்த உடல் குழியை வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. லைன் பைலாம் மீசோடாம் இருக்கும். ஆனால் சில மிருகங்கள் அந்த மீசோடாம் அந்த உடல் குழிகள் வரிசைப்படுத்தப்படவில்லை என்றால் அந்த மீசோடாம் எந்த இடத்துல இருக்கும்? பட் த மீசோடாம் இஸ் ஃபார்ம்டு, மீசோடாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது எங்கே? ஆஸ் ஏ ஸ்கேட்டர்ட் பவுச்சஸ் என்னது? பைகளாக. ஸ்கேட்டர்னா சிதறிய பைகளாக, ஸ்கேட்டர்னா சிதறப்பட்ட, அங்கு ஒன்று இருக்கும். எப்படி? பவுச்சஸ் பைகளாக இருக்கும். பட் இந்த எக்டோடார்ம் அண்ட் எண்டோடார்முக்கு நடுவில் இந்த மீசோடாம் எப்படி இருக்கும்னு சொன்னால் அங்கங்கே பைகளாக காணப்படும். ஒவ்வொரு பையிலே கொஞ்சம் மீசோடாம் சிதறிய பைகளாக காணப்படும். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் எப்படி மீசோடாம் தான் பாடி கேவிட்டியில் இருக்கும், லைனப் பண்ணி இருக்கும். ஆனால் சில மிருகங்களில் வந்து பாடி கேவிட்டியில் மீசோடாம் லைனப் பண்ணாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த மாதிரி மிருகங்களில் அந்த மீசோடாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்டோடார்ம் எண்டோடார்மும் நடுவில் சிதறிய பைகளாக இருக்கும். அங்கே ஒரு பையில் கொஞ்சம் மீசோடாம், இங்கே ஒரு கொஞ்சம் பையில் மீசோடாம், அப்படி தான் அந்த உடம்புக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? Such a body cavity is called இந்த மாதிரி ஒரு பாடி கேவிட்டி இருந்தால், இப்போ இந்த சிதறிய பைகளாக இருக்கிற மீசோடாம இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கோங்க. இது எவ்வாறு அழைக்கப்படுது? சூடோகோலமிக் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ பிக்கு இந்த இடத்துல ப்ரொனன்சியேஷன் இல்லை, எஸ்சிஇஎஸ்சியூ தான் எடுக்கணும். சூடோகோல் என்றது கோலாமிக், சூடோகோலாமிக் தான் அழைக்கப்படுகிறது. ரைட்டா? அப்படி தான் இப்போ போட்டிருக்கான், சூடோகோலாமிக். இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி பாடி கேவிட்டி வந்து மீசோடாமுகளை லைனப் பண்ணாமல் அங்கங்கே எக்டோடார்ம் எண்டோடார்முக்கு நடுவில் அங்கங்கு சிதறிய பைகளாக காணப்பட்டால் அவைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சச் ஏ பாடி கேவிட்டி இஸ் கால்டு, எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூடோகோலாமிக் என்று அழைக்கப்படுகிறது. அண்ட் இஸ் ஃபில்டு வித் சூடோகோலாமிக் ஃபிலியோட் அப்படின்னா அது சூடோகோலாமிக் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அண்ட் இஸ் ஃபில்டு அவைகள் நிரப்பப்பட்டுள்ளன. யாரால்? இந்த சூடோகோலாமிக் யாரால் நிரப்பப்பட்டுள்ளன? சூடோகோலாமிக் ஃபிலியோட், சூடோகோலாமிக் திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளன. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட். அனிமல்ஸ் தட் பொசஸ் எ சூடோகோலமிக் ஆர் கால்டு சூடோகோலமேட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மிருகங்கள் இதை வைத்திருந்தால், சூடோகோலமிக்கை வைத்திருந்தால் அவைகள் எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? சூடோகோலமேட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள் ரவுண்ட் வார்ம்ஸ். இந்த ரவுண்ட் வார்ம்ஸ் அதுக்கு ஒரு உதாரணம் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? அதை உருளை புழுக்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட். த சூடோகோலாமிக் ஃபிலிட், இந்த அந்த சூடோகோலாமில் உள்ள சூடோகோலாமிக் திரவங்கள், த சூடோகோலாமிக் ஃபிலிட் இந்த சூடோகோலம்ஸ் என்னது? அது அந்த சூடோகோலமில் உள்ள சூடோகோலாமிக் ஃபிலிட்கள் ஆக்ஸ்னு செயல்படுகிறது. எவ்வாறாக? ஆஸ் ஏ ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெல்டன். ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்னது? நீர்நிலை. ரைட்டா? ஹைட்ரோனா நீர் தானே. ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெல்டன்னா எலும்புக்கூடு. ரைட்டா? அப்போ நீர்நிலை எலும்புக்கூடாக செயல்படுகிறது. இந்த மாதிரி இந்த ஃப்ளூயிட், எந்த ஃப்ளூயிடு? அதாவது இந்த சூடோகோலமிக் ஃப்ளூயிட் எதில் இருக்கக்கூடிய சூடோகோலமில் இருக்கக்கூடிய சூடோகோலமிக் ஃப்ளூயிட் வந்து நீர்நிலை எலும்புகளாக செயல்படுகிறது. அப்படின்னா
எலும்புகள் இருக்குது, ஆனால் நீர் வடிவத்தில் இருக்கிறது, போன் வடிவத்தில் இல்லை. அது ஒரு நீர் 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 மாதிரி இருக்கக்கூடிய எலும்புகளாக செயல்படுகிறது, ரைட்டா. அண்டு அலோஸ், அது அனுமதிக்கிறது எப்படி, ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் த வைசீரியல் ஆர்கன்ஸ் அண்ட் த சர்க்குலேஷன் ஆஃப் நியூட்ரன்ஸ் அப்படின்ட்டான். இது என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், இது நீர்நிலை எலும்புக்கூடாக செயல்படுகிறது மற்றும் அது என்ன செய்கிறது, உள் உறுப்புகளின் சுதந்திர இயக்கம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கு இல்லையா, அதோட உள் உறுப்புகளின் சுதந்திர இயக்கம் மற்றும் ஊச்சத்தைகளின் சுழற்சி அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்கிறான், ரைட்டா. அதாவது அண்டு அலவுஸ் அனுமதிக்கிறது. ஃப்ரீ மூமெண்ட்னா அது இயக்கத்தை அனுபவிக்கிறது. அது இயக்கம்னா மூமெண்ட் நகர்தலை அளவுன்னா என்ன செய்கிறது, அனுமதிக்கிறது. ஆஃப் த எதுக்கு, வைசீரியல் ஆர்கன்ஸ். வைசீரியல் உள் உறுப்புகள்னு அர்த்தம். வைசீரியல் என்னது, உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளின் மூமெண்ட்னு நகர்வை இவைகள் அனுமதிக்கிறது. அண்டு மேலும் என்ன செய்கிறதுனா சர்க்குலேஷன் ஆஃப் சர்க்குலேஷனாக சுழற்சி. நியூட்ரியன்ஸ் என்னது, நியூட்ரியன்ஸ்னு ஊட்டச்சத்துக்களின் சுழற்சியை அனுமதிக்கிறது. அப்போ ஊட்டச்சத்துக்களை சாப்பிட்றோம் இல்லையா, அது இங்கே ஒன்று அங்கே ஒன்று சத்துக்களாக மாறுகிறது இல்லையா, அதனோட மூமெண்ட்டையும் இது அனுமதிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சரி, நெக்ஸ்ட்டு இதை பார்ப்போம். அப்போ யூகோலம் அல்லது ட்ரூ கோலம், ரைட்டா. யூகோலம்னு சொன்னாலும் சரி, ட்ரூ கோலம்னு சொன்னாலும் இது ரெண்டுமே ஒன்று தான், குழி தான், உடல் குழி தான், ரைட்டா. இஸ் ஃபில்டுனா ஒரு திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது, ஃபில்டுன்னு நிரப்பப்பட்டுள்ளது. அது யூகோலம்னு சொன்னாலும் சரி அல்லது ட்ரூ உண்மையான கோலம்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே அது என்னது, உடற்குழி தான், ரைட்டா. யூகோலம் அல்லது ட்ரூ கோலம், இந்த ரெண்டு ஒன்று தான். ஈஸ் இருக்கிறது ஃபில்டுனா திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. அப்போ ஃபில்டு கேவிட்டி திரவத்தால் நிரப்பப்பட்ட ஒரு உடற்குழி ஆகும் என்றான். கேவிட்டி உடற்குழி. இந்த யூகோலம் அல்லது ட்ரூ கோலமானது எவ்வாறாக இருக்கிறது, ஃபில்டு கேவிட்டி என்னது, உடற்குழி. அதில் என்ன இருக்குது, திரவம் நிரப்பப்பட்டுள்ளது என்று சொல்கிறான். டெவலப்ஸ்னா அது முன்னேற்றுகிறது. எதை முன்னேற்றுகிறது, வித்தின் த மீசோடாமுக்கு உள்ள இது என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் உருவாக்குகிறது, ரைட்டா. மீசோடாமுக்கில் உருவாக்கும் ஒரு திரவம் நிரம்பிய குழி ஆகும். டெவலப்ஸ் வித்தின் த மீசோடாமுக்கு உள்ள இது இந்த உடற்குழியானது விரிவடைகிறது அர்த்தம். தட் டெவலப்ஸ் வித்தின் த மீசோடாமுக்குள்ள தான் இந்த உடற்குழி நிரப்பப்பட்டு முன்னேற்றம் அடைகிறது, ரைட்டா. அதாவது யூகோலம் அல்லது ட்ரூ கோலம், இது ரெண்டுமே ஒன்று தான். எவ்வாறாக இருக்கிறது, ஒரு கேவிட்டினா ஒரு குழியாக இருக்கிறது. ஃபில்டுனா திரவம் நிரப்பப்பட்ட குழியாக இருக்கிறது. தட் டெவலப்னு சொன்னால் அது முன்னேறுகிறது, அதை நிரம்புகிறது. வித்தின் த மீசோடமுக்குள்ளே தான் அது அமைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது மீசோடாமுக்குள்ளே தான் இது டெவலப்னா அது என்னது, நிரம்பிய அந்த கேவிட்டி நிரம்பிய குழியாக மீசோடாமுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அண்டு லைன்டு பை த மீசோடார்மல் எபித்தீலியம். அப்போ இவைகள் இந்த உடற்குழிகள் லைண்டுன்னு என்னது, ஏற்கனவே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. யாரால, மீசோடாமியல் மீசோடாமல் எபித்தீலியம் தால் இவைகள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் பெரிட்டோனியம் என்று அழைக்கிறோம். இதைத்தான் இந்த மாதிரி மீசோடாமல் எபித்தீலியத்தால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளதுனால இந்த குழிகள் இவைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, பெரிட்டோனியம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், such animals with a true body cavity are called கோலாமேட்ஸ் அல்லது யூகோலாமேட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய உண்மையான பாடி கேவிட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி மிருகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, கோலாமேட்ஸ் என்றும் அல்லது யூகோலாமேட்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. சச் அனிமல்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி மிருகங்கள் வித் எ ட்ரூ பாடி கேவிட்டி, இந்த வித்தின வைத்திருக்கிறது. எதை, உண்மையான பாடி கேவிட்டி, உடல் குழிகளை வைத்திருந்தால் அவைகள் இருக்கின்றன, அழைக்கப்படுகின்றன. எவ்வாறாக, கோலாமேட்ஸ் என்றும் அல்லது யூகோலாமேட்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன, ரைட்டா. சரி, நெக்ஸ்ட், பேஸ்டு ஆன் த மோட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கோலம். அப்போ பேஸ்டு ஆன் த மோட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கோலம்
the eucolements are classified into two types. அப்போ நல்ல பாங்க based on the mode of formation of column. கோலம் கோலம் இருக்குல்ல யூகோலம், அப்போது கோலம் ரெண்டு உண்டு, ட்ரூ கோலம் ரெண்டுமே ஒன்று தானே. இது எப்படி உண்டாக்கியிருந்தது? மீசோடமுக்குள்ள ஒரு கேவிட்டி குழி இருக்குது, அந்த குழிக்குள்ளே திரவம் நிறைஞ்சி வடியுது ரைட்டா, அப்படி தான் உண்டாக்கியிருக்கு. அப்போ மீசோடம் என்ன வந்தது? லைனப் ஆயிருந்தது ரைட்டா, லைனப் மீசோடம் செல்லுகள் லைனப் ஆயிருந்தது அந்த குழிக்குள்ள ரைட்டா. அப்போ இந்த மாதிரி பேஸ்டு ஆன் த மோட் ஆஃப் ஃபார்மேஷன், இது தானே ஃபார்மேஷன் உண்டாக்கப்பட்டது. இந்த மாதிரி கோலமானது உருவாக்கும் முறையின் அடிப்படையில் ரைட்டா. ஃபார்மேஷன்னா உருவாக்கம். அப்போ பேஸ்டான அதை சார்ந்து கோலம் உருவாகும், ஃபார்மேஷனை உருவாகும் முறையை சார்ந்து, மோட்னா முறையை சார்ந்து, பேஸ்னா சார்ந்து இந்த யூகோலமேட்ஸ் ஆனது ஆர் கிளாசிஃபைடு வகைப்படுத்தப்படுகிறது. எவ்வாறாக? இன்ட்டு டூ டைப்ஸ், இரண்டு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. எதை சார்ந்து? அதாவது கோலம் உருவாகும் முறையை சார்ந்து ரைட்டா. ஃபார்மேஷன் ஆஃப் பேஸ்னா சார்ந்து, அந்த மோட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கோலம் அப்படின்னு சொன்னால் கோலம் உருவாகும் முறை, ஃபார்மேஷன் உருவாகும், கோலம் உருவாகும் முறையை சார்ந்து யூகோலமேட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு, யூகோலமேட்ஸ் பிரிக்கப்படுகிறது இன்ட்டு டூ டைப்ஸ். ஒன்று என்னது பிரிக்கப்படுகிறது? இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று அதாவது கீசோகோலமேட்ஸ் என்றும், டூ டைப்ஸ். ஒன்று என்னது? கீசோகோலமேட்ஸ். அது என்னவாக இருக்கிறது? இன் தீஸ் அனிமல்ஸ் த கோலம்ஸ் ஃபார்ம்ஸ் பை ஸ்பிளிட்டிங் த மெசோடர்மல் பாண்ட்ஸ் அப்படின்னா. அப்போ இந்த வகையான இதில் நல்லா பார்த்துக்க, இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. அப்போ ஒரு வகை போட்டிருக்கான், இன்னொரு வகை அடுத்ததில் வரும் ரைட்டா. இப்போ இதில் என்ன போட்டிருக்கான்? கீசோ, அதாவது இஸ்னு போட்டிருக்கான். கீசோகோலமேட்ஸ்னு படிக்கணும். கீசோகோலமேட்ஸ் ஒரு வகை. அதில் இந்த வகையில் இண்டீஸ் அனிமல்ஸ், இந்த வகையை சார்ந்த மிருகங்களில் இந்த கோலம் உண்டாகிறது பை எப்படி? ஸ்பிளிட்டிங்னா பிரிஞ்சு, பை ஸ்பிளிட்டிங் த மீசோடர்மல் பேண்ட்ஸ். அப்போ மீசோடர்மல் பாண்டுகள் இருக்குல்ல, அதில் பிளவு உண்டாக்கி தான் இது உண்டாகிறதுன்னு சொல்கிறான் ரைட்டா. மீசோடர்மல் பட்டைகளின் பிளவு மூலம் உருவாக்கப்படுகிறது ரைட்டா. இந்த மாதிரி, அதாவது எந்த வகையை சார்ந்தது? கீசோகோலமேட்ஸ் என்ற வகையில் உள்ள மிருகங்கள், அதாவது இன் தீஸ் அனிமல்ஸ் இந்த கோலம் உண்டாக்கப்படுகிறது எப்படி? பை ஸ்பிளிட்டிங், பிரிஞ்சு நின்று தான் உண்டாக்கப்படுகிறது. எது பிரிஞ்சு இருக்குது? இந்த மேசோடர்மல் பேண்ட்ஸ், மேசோடர்மல்னா பட்டைகள், மேசோடர்மல் பட்டைகள் வந்து பிளவு மூலமாக உருவாக்கப்படுகிறது. ஸ்பிளிட்டிங்னா பிளவு, மேசோடர்மல் பட்டைகள் பிளவு மூலமாக இவைகள் உருவாக்கப்படுகிறது. ஒன்று. இன்னொன்று அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.